எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே, உங்களை ஒரு இனிய பதிவிற்கு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே 2025ஆம் ஆண்டின் முதல் முக்கிய கிரக பெயர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இன்று அதாவது 4 ஜனவரி 2025 புதன் பகவான் மதிய வாக்கிலே அவர் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏற்கனவே அஷ்டமத்தின் அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துல, இப்போது 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல. மிகப்பெரிய ஒரு அற்புதம், சூப்பர் அண்ட் கிரேட் என்று சொல்ல வேண்டும். இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மகர ராசி என்பர்களே, பன்னெடுங்காலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட வாழ்க்கையை குருவும் சனியும் சேர்ந்து, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குரு பகவான் எந்த நாள் உங்களுடைய ராசிக்கு 12 வந்தாரோ அது முதல் துவங்கி பல பிரச்சனைகள் தொடர்ந்து சந்தித்து கொண்டு வந்திருந்த 99.9% மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு விமோசனம் துவங்கியது நிச்சயமாக 2025. அப்படி இருக்கும்போது இந்த புதன் பெயர்ச்சி 4 ஜனவரி 2025 புதன் பெயர்ச்சி என்பது 12ஆம் இடத்திற்கு வந்து, ஏற்கனவே அஷ்டமாதிபதி அங்கு இருக்கிறார், அங்கு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அங்கு அமைப்பது, இது டபுள் தமாக்கா சொல்வார்கள் கண்ணா, 2 லட்டு தின்ன ஆசியா என்பது போன்ற டபுள் விபரீத ராஜயோகத்தை அமைத்து தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் இங்கு நடக்கும். எந்த விரயம் என்றாலும் அது உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு விஷயத்திலே இருக்கும். எதிர்பாராத விஷயங்களிலிருந்து தன லாபம் என்பது இருக்கும். 6ஆம் இடத்து அதிபதியாக புதன், பாக்கியத்திற்கும் அவர்தான் அதிபதி. அந்த பாக்கிய நிலை, அந்த புதனுடைய பாக்கிய நிலை கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை, கேதுவோடு குருவினுடைய பார்வை, வக்கரகுரு பார்வையும் இருக்கிறது பாக்கியத்திலே, அதாவது 9ஆம் இடத்திலே. ஆகையினால் அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சமில்லை. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. சற்று சாத்வீகமான எண்ணங்கள், முயற்சி இருந்தால் மட்டும் போதும். அப்படி புதனினுடைய வீட்டின் மீதும் குருவினுடைய பார்வை, புதனும் குருவினுடைய வீட்டில் இருப்பது, குருவினுடைய பார்வை பலம் இப்போது மகர ராசியில், அதாவது எது கெடுத்ததோ அதுவே கொடுக்கும். எது கெடுதல் என்று நினைத்தீர்களோ அதன் மூலமாகவே ஒரு திடீர் தனலாபத்தை பெறக்கூடிய அமைப்பை தருகிறது. அது மட்டுமல்ல, குருவினுடைய அந்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவானுடைய பயணம் 24 டிசம்பர் 2024 முதலேயே 27 டிசம்பர் 2024 முதல் குருவினுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம், குருவினுடைய வீட்டில அஷ்டமாதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் பயணம். இது மிகப்பெரிய அற்புதம். புதன் 24 ஜனவரி வரை 12ஆம் இடத்துல இருந்து அருள் தரப்போகிறார். ஆகையினால எதை செய்தாலும் சற்று ஆற அமர யோசித்து நல்ல ஆறுதல்கள் தரக்கூடிய அமைப்பிலே, அனுகிரகங்கள் தரக்கூடிய அமைப்பிலே இந்த புதன் இருப்பதன் காரணமாக ஒரு ஆலோசனை மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். அது மட்டுமல்ல, நிச்சயமாக நினைத்ததை சாதிக்கலாம். நினைத்தது எப்படியோ அப்படியே சாதிக்கலாம். ஆகையினால் நல்லதை நினையுங்கள், நல்ல வெற்றியை பெறுங்கள். நல்லதையே யோசித்துக் கொண்டிருக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். உங்களுடைய ராசிக்கு முன்பின் சுபத்துவம் என்றால் புதன் சுக்கிரன் அமைவு. ஆகையினாலே அழகு, பொலிவு, நினைத்ததை ரசித்து ருசித்து அருமையாய் வாழ்க்கையை என்ஜாய் செய்யக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அமைப்பை தரும். அதேபோல் உக்ர கோபத்தோடு யாரையேனும் தம்சம் செய்ய வேண்டும், எதிரிகளை எல்லாம் நாசம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட சனி பகவானும் சூரியனும் எதிரெதிர் பிரச்சனைகள் என்று சொல்வார்கள். சனியும் சூரியனும் ஒருவருக்கு ஒருவர் எதிரி என்பார்கள். எதிரிகள் இரு பக்கமும் மருங்கே அமைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அது எப்படிப்பட்ட அமைப்பு என்றால், யாரையும் எடுத்து எரிந்து வெற்றி பெற்றுவிடலாம். ஒரு அசுர யோகம் என்று சொல்லலாம். ஆகையினால நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பை தருகிறது. அதனோடு கூட இந்த புத்தியையும் சரியாக பயன்படுத்தி எந்த நிலை நஷ்டம் தருகிறதோ அந்த நிலையிலேயே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பை தருகிறது. அது மட்டுமல்ல, கடன், திடீரென்று பண தேவை என்றால் கடனை வாங்கக்கூடிய அமைப்பை இந்த புத ஆதித்யத்தோட பார்வை பலம் என்பது 6ஆம் இடத்துல இருக்கிறது. ஏதோ கடன் மற்றவர்கள் வாங்க முடியாது என்று சொல்வார்கள், சிவில் ஸ்கோரே இல்லை என்று சொல்வார்கள். இருந்தாலும் கூட எப்படியோ ஒரு விஷயத்துல அந்த பணம் என்பது கடன் வாங்கிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும்.
கடன் வாங்கி குறைந்த வட்டிக்கு வாங்கி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு என்பது ஏற்படும். சரி, கடன் வாங்குவது வெற்றியை தருமா என்றால் பல நிலைகளிலே கடன் வாங்குவது வெற்றியை தரும். ஒரு உதாரணத்திற்கு சிலர் சொல்வார்கள், பணத்தை சேர்த்து வைத்து ஒரு நிலத்தை வாங்குகிறேன் என்று சொல்வார்கள். இதுல புத்திசாலித்தனமாக இருப்பது போன்று தோன்றும். ஆனால் ஒரு நிலம் இன்று 10 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பணத்தை அந்த 10 லட்சத்தை சேர்ப்பதற்குள் அது 1 கோடியாக மாறிவிடும். அதே சமயத்துல 10 லட்சத்திற்கு ஒரு 3 லட்சம் வட்டி போனாலும் பரவாயில்லை என்று கடனை வாங்கி குறைந்த வட்டிக்கு அந்த நிலத்தை இப்போதே வாங்கிவிட்டு கடனும் அடைந்து விடும். அந்த நிலம் 1 கோடிக்கு செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டுவிடும். இதுதான் புத ஆதித்தத்தினுடைய யோகம். ஒரு விரயம் போன்று இருக்கிறது, நஷ்டம் போன்று இருக்கிறது, அதிலிருந்தும் ஒரு சாமர்த்தியமான ஒரு லாபத்தை பெற்றுவிடலாம். நான் உதாரணத்திற்காக இந்த விஷயத்தை சொல்கின்றேன். அது மட்டுமல்ல, சனி பகவானும் செவ்வாயும் அஷ்டகத்துல ஈடுபட்டாலும் கூட பாரிஜாத யோகத்தில இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, ஆகையினாலே இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி செய்யக்கூடிய அந்த புதனுடைய பயிற்சி, புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுவிக்கு மாறி ஒரு அற்புத யோகம் என்னவென்றால் 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதி இரண்டும் இணைந்து 12ல இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும், வெற்றியை தரும், சாதிக்கக்கூடிய அமைப்பை தரும். இதனோடு கூட அந்த பாகியத்தை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலையில கேது, தெய்வ பக்தி, விநாயகர் வழிபாடு, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு இருப்பது வெற்றியை தரும். மேலும் இதில் ஒரு அற்புதம் என்னவென்றால் ராகு சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் 3ஆம் இடத்திலே சற்று இப்போது நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட வெற்றி பெற்று விடலாம். ஆனால் உணர்ச்சியோடு அறிவையும் பயன்படுத்தி ஆலோசனையும் பயன்படுத்தி செய்வது என்பது மிகப்பெரிய தனலாபங்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியதாய் அமைக்கும். அது மட்டுமல்ல, வியாபாரம் தொழில் என்றாலும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த வியாபாரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த புதனானவர் எப்படியோ ஒரு விரிவாக்க வேலைகளில் சில செலவுகளை ஏற்படுத்தினாலும் கூட ஒரு லாபத்தை உங்களுக்கு தந்து விடுவார். செலவுக்கு பணம் இல்லை என்றாலும் கூட நான் சொன்னது போல் ஏதேனும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்றாலும் கூட குறைந்த வட்டிக்கு பணம் வந்துவிடும். அதே போல் இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய அமைப்பையும் தந்து விடுவார். நீண்ட நெடுநாட்களாக உங்களுக்கு வசூலாகாத இருக்கக்கூடிய பணத்தை வசூல் செய்யக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு கல்வி நலன் இப்படி பல நிலைகளிலே வெற்றி. ஆனால் நீண்ட நெடுந்தூர பயணங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நெடுந்தூர பயணங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கை, கவனம் மட்டும் தேவை. தேவையில்லாத வீண் விவாதங்களை எங்குமே செய்யாதீர்கள். இப்போது வாழ்க்கை துணையோடு நேரத்தை செலவழிக்க சற்று குறைவாக இருக்கும். ஏனென்றால் வேலை தொழில் காரணமாக ஓடி ஆடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு குடும்பத்தோடு செலவழிக்கக்கூடிய நேரம் குறைவாக இருக்கும். அதனால் குடும்பத்திற்கான நேரத்தையும் ஒதுக்கி கொள்ளுங்கள். அதேபோல் காதல் என்றால் இப்போது தொழிலை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது காதலிலே அந்த பற்றுதல் குறைவது போன்று உங்களை காதலிக்கக்கூடியவர்கள் நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதிலே கவனம். எப்போதும் போல் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யும் போது வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக அமையும். அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.